நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முதியவர் ஒருவர் இருக்கார். அந்த முதியவருக்கு 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவங்க மனைவி இறந்துட்டதால் அந்த பெரியவர் ஒவ்வொரு மகன்களோட வீட்லேயும் ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பெரியவர் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு 77 வயசு. மனைவியை இழந்து 10 வருடங்கள் ஆகிறது. அன்பின் நிரூரற்ற மற்ற எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன். இருக்கின்ற 4 மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம், இப்போது இருப்பதோ 3வது மகனிடம். இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல. இப்போது இருந்தே வயதான விரல்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக. போன தீபாவளிக்கு 2வது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது. முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து 3 வாரங்கள் ஆகிவிட்டது. இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒளித்து வைத்துவிட்டு வெறும் கண்களோடு தடுமாறிக்கொண்டிருக்கின்றேன். கடைசி மருமகளிடம் சொல்லிதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் 4 நாட்கள்தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்து கொள்ள வேண்டும். துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்டவிடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறார்கள். கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை. மருமகளும் சொல்ல விடுவதில்லை. இன்னும் 4 நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல் கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கின்றேன். கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார், சொந்த வீடு என்று வசதியாக இல்லை. வாடகை வீடுதான். 2 பேருக்கும் 2 மோட்டார் பைக்குகள் இருக்கின்றது. நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் மருமகள் தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டு வருவாள். அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது. என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லி கொண்டு போவேன். அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள். வீட்டுக்கு போனதும் என்னுடைய கட்டைப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளையாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கின்றார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள். அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள். இவளை ஏன் எனக்கு மருமகளாக பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் எனக்கு. 4 நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன். எப்போதும் போல் எனக்கு முன் வந்து காத்திருந்தாள். ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள். ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள். உங்களை ஷேவிங் பண்ணக்கூட கூட்டிட்டு போக நேரம் இல்லையாமா அவங்களுக்கு? அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆயிட்டுங்களா எனும்போதே அதெல்லாம் இல்லைம்மா 2 பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காதீங்கப்பா, பேசாமல் வாங்க 2 ரோஸ் மில்க் கடைக்கு என்று போவதற்குள் சவர கடைக்கு தான் அழைத்து சென்றாள். கண்ணாடி என்னாச்சு என்று முறைத்தாள். ஃபெயிலான மார்க் சீட்டை காட்டும் குழந்தையைப் போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன். கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றாள். இதுக்கு தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தால் என்னிடம் பதில் இல்லை. ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போகிறது, அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது, இதே வேலையை போச்சு எல்லாருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள். துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கேன், நீங்கள் தானே துவைச்சிங்க, போய் சொல்லாமல் சொல்லுங்க என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன். அவளும் சிரித்து விட்டாள். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள். ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும் போதே லேசாக மயக்கமாக இருக்கு, சாஞ்சிக்கிட்டுமா என்று கேட்டேன். கொஞ்ச தூரம் தான்ப்பா, போயிடலாம், பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன். உண்மையில் எனக்கு மயக்கம் இல்லை. நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது. அதனால்தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன். இன்னும் 1 மாதத்திற்கு அவளின் செல்லத்திட்டுகளை நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள் என்று பெரியவரின் உருக்கமான பதிவை நாம் கேட்கும்போதே நம் கண்ணில் கண்ணீர் வர வைக்கிறது. இந்த பதிவிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியலையோ, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பாவம் அந்த பெரியவர் 4 பிள்ளைங்களை பெற்றுட்டு ஒவ்வொரு மகன் வீட்லேயும் ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா மகன்கள் வீட்லேயும் சரியாக தான் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட்
அதெல்லாம் ஒழுங்காக நடக்கிறதே கிடையாது. கடைசி மருமகளார் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த பெரியவருக்கு அந்த கடைசி மருமகள் மட்டும் சொந்த அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. மற்ற 3 மருமகள்களும் ஏதோ நாயை விரட்டுற மாதிரி பாவம் அந்த பெரியவரை விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பதிவிலேருந்து எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பெத்த அப்பா அம்மாவை மட்டும் தவிக்க விட்டுறாதீங்க. அதே மாதிரி மாமனார் மாமியாவும் நமக்கு வந்து ஒரு பெற்றவங்க மாதிரி தான். அவங்களையும் அனுசரித்து போங்க. கஷ்ட காலத்தில் அவங்களுக்கும் உதவுங்க. இந்த பதிவிலேருந்து உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கும். ஒவ்வொரு மருமகளும் ஒவ்வொரு மகனும் தெரிஞ்சுக்குங்க. பெத்த அப்பா அம்மாவை ஒதுக்கவே ஒதுக்காதீங்க. கடைசி காலத்தில் அவங்க தான் நமக்கு சாமி மாதிரி. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்